Taste the Daily. திருப்பத்தூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KC வீரமணி கலந்து கொண்டு புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நகர கழக செயலாளர் TT குமார் தலைமையில் 1000 பேருக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமான கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் M ஜெயசேகர் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் திருத்தணிக்கோ அரி பங்கேற்று பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நகராட்சியில் உள்ள 21 வார்டுகளிலும் புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார். புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாள் விழா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி தேரடியில் இருந்து பேரணியாக சென்ற கழகத்தினர் கோபால சமுத்திரம் கீழ வீதியில் முன்னாள் அமைச்சர் R காமராஜ் தலைமையில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். விழாவில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன் தலைமையில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி நகரில் 27 வார்டுகளிலும் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்ற அதிமுகவினர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி கேக் வெட்டி கொண்டாடினர். சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் கழக கொடி ஏற்றப்பட்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் N முருகுமாறன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று ஊர்வலமாக சென்று ஸ்ரீமுஷ்ணம் சாலையில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் ஏழை எளியோருக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. நகர கழக செயலாளர் பூமாலை கேசவன் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் பாரத ரத்னா எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கம்பம் நகரம், சின்னமனூர் நகரம், உத்தமபாளையம், வடக்கு ஒன்றியம் மற்றும் தெற்கு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேனி மேற்கு மாவட்டம் சார்பாக கழக அமைப்பு செயலாளரும் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான STK ஜெக்கையன் தலைமையில் கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவியும் மற்றும் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. இந்நிகழ்வில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் கொள்ளிடத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் தலைமையில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் உதயகுமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திருப்பனந்தாள் பேரூர் கழக நகர செயலாளர் கோ மூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் RK பாரதி மோகன் தலைமையில் அதிமுகவினர் புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்ததுடன் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார்.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுக ஒன்றிய நகர கழகம் சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நகர கழக செயலாளர் ராஜா தலைமையில் பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலை மற்றும் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். பின்னர் கேக் வெட்டி கொண்டாடியதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாதப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் சிங்காரம் தலைமையில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் AKSM பாலு முன்னிலையில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் 4 ரோடு பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து அண்ணா பூங்காவில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற செய்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என உறுதிமொழி ஏற்றனர். இறுதியில் அனைவருக்கும் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் MK செல்வராஜ், சக்திவேல், ரவிச்சந்திரன், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பொன்னேரியில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. நகர செயலாளர் செல்வகுமார் ஏற்பாட்டில் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் கழக வளர்ச்சிக்கு பாடுபட உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதேபோன்று மீஞ்சூர் தெற்கு ஒன்றியம், சோழவரம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் கழக கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ராஜா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் கொக்கிரக்குளத்தில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சுத்தமல்லியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற மாநில இணை செயலாளர் கல்லூர் வேலாயுதம் ஏற்பாட்டில் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி, சேலைகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தச்சநல்லூர், உடையார்பட்டி, பேட்டை, பாளையங்கோட்டை, மேல்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா நேரில் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கழக அமைப்பு செயலாளர் சுதா K பரமசிவம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருச்சி திருவெரும்பூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ப. குமார் தலைமையில் பெல் கணேசா ரவுண்டானாவில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. தேவக்கோட்டையில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் PR செந்தில்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள சங்கரபதி கோட்டை பகுதியில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் திருவுருவ சிலைக்கு சிவகங்கை மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதன் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு இனிப்புகள் உள்ளிட்டவை வழங்கி கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடினர். கடலூரில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் பங்கேற்றார். மஞ்சக்குப்பம், புதுப்பாளையம், போக்குவரத்து பணிமனை, கட்சி அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற விழாவில் எம்ஜிஆர் மற்றும் அண்ணா திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கி அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலையில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக நிர்வாகிகள் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நகர கழகம் சார்பில் நகர செயலாளர் செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான S. ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதுடன் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகமாக கொண்டாடினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
கள்ளக்குறிச்சியில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி கழக நிர்வாகிகள் சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் 4 முனை மற்றும் கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட தலைமை கழக அலுவலகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் ஏழை எளிய பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகுவேல் பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகை தந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை அரசியல் நாகரிகம் தெரியாமல் திமுகவினர் அவமரியாதை செய்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். விழா கமிட்டியினர் மற்றும் பொதுமக்களின் அழைப்பை ஏற்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட கழக செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகை தந்தார். அப்போது திமுக எம்எல்ஏ மற்றும் முன்னாள் எம்எல்ஏ உள்ளிட்டோர் அதிமுக முன்னாள் அமைச்சரை இருக்கையில் அமர விடாமல் அராஜகம் செய்து அடாவடியில் ஈடுபட்டனர். இதனால் கோபம் அடைந்த அதிமுகவினர் திமுகவினரை கண்டித்து கோஷம் எழுப்பினர். ஆனா இப்ப ரொம்ப அராஜகம் பண்றாங்க. இது நீடிக்காது. திமுக ஆட்சியை தொடரும், அப்படியே நாங்களே ஆட்சியில் இருப்போங்கிற ஒரு மமதையில நடந்துக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் மேல 2 பேர் உட்கார்ந்தே இருக்கிறாங்க. இடம் இல்லாம உட்கார்ந்தே இருக்கிறாங்க. ஒரு அரசியல் நாகரிகம் கூட தெரியாம இல்ல ஊர் அந்த கமிட்டியின் சார்பா வந்து கூப்பிடலையும் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். நான் கேட்டோம், கட்சி சார்பற்றது, நீங்கள் வாங்க, உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கிறோம். எங்கள் மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர், இணைச் செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாரும் நிர்வாகிகள் வந்திருக்கிறோம். வந்த மேலேயே விடல. அப்படின்னா அது என்ன திமுகவினுடைய சொந்த ஜல்லிக்கட்டா? அதிகாரத்து மமதையில் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் அராஜகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துல நடக்கும். அடுத்த தடவை மீண்டும் இதே இடத்துல எங்கள் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் அம்மாவுடைய அரசு அமையும். திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுகவினர் சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மணிகண்டம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எல். ஜெயக்குமார் ஏற்பாட்டில் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி தலைமையில் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் அந்தநல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கோப்பு நடராஜ் ஏற்பாட்டில் குள்ளுமணி அருகேயும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கடிகை ராஜகோபால் ஏற்பாட்டில் ஜீயபுரம் அருகேயும் புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ். வளர்மதி, என்.ஆர். சிவபதி மற்றும் கழக அமைப்பு செயலாளர் மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். புதிய பேருந்து நிலையம் கிளிஞ்சல்மேட்டில் நடைபெற்ற விழாவில் அதிமுக மாவட்ட செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம் தலைமையில் மாநில மாவட்ட தொகுதி கழக நிர்வாகிகள் கழக கொடி ஏற்றி விழாவை சிறப்பாக கொண்டாடி அன்னதானம் வழங்கினர். இதேபோல் தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மக்கள் திலகத்தின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. மேலும் திருநள்ளாறு, திருப்பட்டினம், நெடுங்காடு, கோட்டுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் பொன்மனச்செம்மல் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாளை ஒட்டி மாபெரும் எழுச்சி ஊர்வலம் நடைபெற்றது. ஆற்காடு நகர கழக செயலாளர் ஜிம் சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவப்படம் அலங்கரிக்கப்பட்ட வாகன ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். பேரறிஞர் அண்ணா சிலை அருகே இருந்து தொடங்கிய எழுச்சி ஊர்வலம் பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து 5க்கும் மேற்பட்ட பகுதியில் அன்னதானத்தை தொடங்கி வைத்த அவர் செந்தமிழ்நாட்டு செம்மல் என்ற புத்தகத்தை வெளியிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் டி. குன்னத்தூரில் அமைந்துள்ள அம்மா திருக்கோயிலில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து கரும்புகளை கையில் ஏந்தியவாறு 2026 தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளரை மீண்டும் முதல்வராக்கி விடுவோம் என அதிமுகவினர் சூளுரை எடுத்துக் கொண்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வடசேரி சந்திப்பில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் என் தளவாய் சுந்தரம் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் KT பச்சைமால், முன்னாள் MP நாஞ்சல் வின்சென்ட் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் கூடலூர் மற்றும் புதுப்புதூர் பகுதிகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் AK செல்வராஜ் ஆகியோர் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைகளுக்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செய்தனர். அதைத் தொடர்ந்து கூடலூர் நகர செயலாளர் குருந்தாச்சலம் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியிலான குமுளியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கூடலூர் நகர கழக செயலாளர் அருண்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் தலைமையில் புரட்சித் தலைவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் STK ஜெக்கையன், முன்னாள் MP பார்த்திபன், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதர்ஷன் தலைமையில் தக்கலை சந்திப்பு பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாமண்டூர், கருங்குழி பகுதிகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுகவினரால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். ஒன்றிய குழு துணைத் தலைவர் குமரவேல் அப்பாதுரை, வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வையாவூர் VG குமரன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் முதுகரை மற்றும் மதுராந்தகம் பஜார் பகுதிகளில் புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரை கார்த்திகேயன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன், நகர கழக செயலாளர் பூக்கடை KC சரவணன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. ஈரோடு மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் பொன்மனச் செம்மலின் 109வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாநகர் மாவட்ட கழக அலுவலகமான இதய தெய்வம் அம்மா மாளிகை மற்றும் பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைகளுக்கு முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KS தென்னரசு, VP சிவசுப்பிரமணி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமர சின்னையன், முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம் ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி புரட்சித் தலைவர் திருவுருவ படத்துடன் அதிமுக நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து மாவட்ட கழக அலுவலகத்தில் புதுக்கோட்டை அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து தலைமையில் மக்கள் திலகத்தின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியும், கழக கொடி ஏற்றியும், இனிப்புகள், நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கியும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நகர கழக செயலாளர் JKN பழனி, ஒன்றிய செயலாளர்கள் சிவா, SLS வனராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் பங்கேற்று கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்.
தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம் ரத்தினசாமி தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சி.வி. சேகர் தலைமையில் பட்டுக்கோட்டை புறவள்ளி சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழாவை நலத்திட்ட உதவிகள் வழங்கி அதிமுகவினர் கொண்டாடினர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்ட பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 15,000 பேருக்கு அசைவ விருந்தும் பொங்கல் தொகுப்புடன் நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவரின் 109வது பிறந்த நாளை ஒட்டி தூத்துக்குடி டூவிபுரம் கழக அலுவலகத்தில் அவரது படத்திற்கும் பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைகளுக்கும் மாவட்ட செயலாளர் எஸ்.பி. சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து தூத்துக்குடி மத்திய வடக்கு பகுதி அலுவலகத்தில் மத்திய வடக்கு பகுதி செயலாளர் ஜெயகணேஷ் ஏற்பாட்டில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து 27வது வட்ட கழகம் சார்பில் எம்ஜிஆர் அம்மா பக்தர்கள் சார்பிலும் நடைபெற்ற விழாவில் மாவட்ட செயலாளர் பங்கேற்றார். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்தநாள் விழா பெருந்திரளான கழகத்தினர் பங்கேற்க சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் பேருந்து நிலையம் அருகே உள்ள மக்கள் திலகத்தின் சிலைக்கு கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ், மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சி.எஸ். ராஜ்மோகன் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் உழவர் சந்தை அருகே எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவிக்கப்பட்டு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழாவை கழக நிர்வாகிகள் சிறப்பாக கொண்டாடினர். புதிய பேருந்து நிலையம் அருகே பகுதி செயலாளர் கனகராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.என். விஜயகுமார் பங்கேற்று பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டையில் புரட்சித் தலைவரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்று புரட்சித் தலைவருக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்கள் முன்னாள் அமைச்சரை சந்தித்து பேட்டி கண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வடக்கு ஒன்றிய பகுதிகளில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுகவினர் சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வெண்குன்றம், காரம், கொசப்பட்டு, ஒசூர் உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே. மோகன் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அறுசுவை உணவு வழங்கி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதேபோல் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் ஏற்பாட்டில் வந்தவாசிலும் பொன்மனச்செம்மலின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளுடன் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வுகளில் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் முனைவர் கோ. ஜெயக்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் ரயிலடி அருகே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுகவினரின் சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ரயிலடி முன்பு வைக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா. சேகர் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன.
நாகப்பட்டினத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மா மாளிகையில் நகர கழக செயலாளர் தங்க கதிரவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் தலைமையில் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதுடன் கழக கொடி ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் இரா ஜீவானந்தம், KA ஜெயபால், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் திருவுருவ படங்களுக்கு கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் BM ராஜலட்சுமி தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர்.